அனைவருக்கும் வணக்கம். அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உயிர்மை எழுத்துக்கள் பாரகடி. இதுல காவரிச, சாவரிச, டாவரிச, தாவரிச, பாவரிச, ய ர ல ப பார்த்துட்டோம். வடமொழி சொற்கள்ல முதல் வரிசையும் பார்த்து விட்டோம். இப்ப பார்க்கறது வடமொழி சொற்கள்ல இரண்டாவது வரிசை பார்க்க போறோம். இதை எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு நான் பிராக்டிஸ் கொடுக்குறேன். இக்ஷ, இக்கும் இசும் சேர்ந்து இருக்கு. லக்ஷ்மண் அதுக்கு போடுறோம். இத்திர ஷ ஞ, ஞானம், ஞானி, ஞாளம் அதுக்கு போடுறோம். இக்ஷ இப்படி போட்டு இக்ஷ. லக்ஷ்மண் அதுக்கு போடுறோம். இத்திர இஷ்ர ஞ இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும். இக்ஷ, இத்ர, இஷ்ர, ஞ. இதுல என்னன்னா நம்ம ய ர ல வ இந்த ய ர ல வ வரிசையில இந்த ராக்கு லாக்கு என்ன வராதுன்னு பார்த்துருக்குறோம். இக்ரு வராது அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரிதான் இந்த வடமொழி சொற்கள் இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய இக்ஷ, இத்ர, இஷ்ர, ஞ இந்த 4 எழுத்துக்குமே என்ன வராது? இக்ரு வராது. இதுல ராக்கு லாக்கும் வராது, எரளவளல. இதுல 4 எழுத்துக்குமே வராது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த இக்ஷாக்கு பாரகடி எழுத்து பார்க்க போறோம். இக்ஷ கூட்டல் அ, க்ஷ. இக்ஷ கூட்டல் அ, க்ஷா. இக்ஷ கூட்டல் ஈ, க்ஷி, மீனாட்சி. இக்ஷ கூட்டல் ஈ, இது நெடி, க்ஷி. இக்ஷ கூட்டல் உ, க்ஷு. இக்ஷ கூட்டல் ஊ, க்ஷு. இதில் அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்? ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது உயிர்மை எழுத்துக்கள்ல என்ன பார்க்கணும்? மெய் எழுத்துல அடுத்து வர்றது ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊக்கு அடுத்து என்ன எழுத்து வரும்? இக்ரு வரும். ஆனா இந்த 4 எழுத்துக்கும் என்ன வராது? இக்ரு வராது. அதனால இக்ஷ கூட்டல் ஏ, ஷ. இக்ஷ கூட்டல் ஐ, ஷை. இக்ஷ கூட்டல் ஓ, ஷோ. இக்ஷ கூட்டல் ஔ, ஷௌ. இக்ஷ கூட்டல் அம், க்ஷம். இக்ஷ கூட்டல் அக, ஷக. இக்ஷ, இத்ர, இஷ்ர, ஞ. இதுல ஒவ்வொரு எழுத்தோடையும் நீங்க இதே மாதிரி நான் ஒரு எழுத்துக்கு உங்களுக்கு நான் பிராக்டிஸ் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி இத்ர, இஷ்ர, ஞ இதுக்கு இதே மாதிரி பிராக்டிஸ் எடுங்க. இந்த 4 எழுத்துக்குமே என்ன வராது? உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய இக்ரு வராது. அதனால இந்த வடமொழி சொற்கள்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது வரிசைய நீங்க பிராக்டிஸ் எடுக்கிறப்ப இக்ரு இல்லாம பிராக்டிஸ் எடுங்க. இதுவரைக்கும் உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் பார்த்துட்டோம்.
இப்போ இதோட நம்மளுக்கு எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எந்தெந்த எழுத்து உயிரெழுத்து, எதெல்லாம் மெய்யெழுத்து, எப்படியெல்லாம் அதை உயிர்மெய் எழுத்தா எழுதுறோங்கிறது விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த வகுப்புல 2 எழுத்து வார்த்தைகள், அதை எப்படி உச்சரிக்கிறது, அதில் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து விளக்க போகிறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் மிக்க நன்றி. எங்களுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும், உபயோகமாக இருக்கும் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தெரிவிங்கள். அடுத்த வகுப்பிலிருந்து உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல். ஈஸி டு லேர்ன் ஹிந்தி அனைவருக்கும் ஈஸியாகத்தான் இருக்கும். கற்றுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தன்யவாத்.